யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, அதுல நாம் 4ஆம் 5ஆம் வசனத்தை இந்த இரவு நேரத்துல நம்ம தியானிக்க போகிறோம். The Gospel of John, chapter 15, verses 4 and 5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொட மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியை இன்னும் சில நாட்கள்ல விட்டு கடந்து போகிற அந்த காலகட்டத்துல இருக்கும் பொழுதுதான் இந்த காஸ்பல் ஆஃப் ஜான் 14ஆம் அதிகாரம் தொடங்கி 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் சீஷர்களோடு அவருடைய இருதயத்தை திறந்து ரொம்ப நெருங்கின சில வார்த்தைகளோடு கூட பேசுவாரு. அந்த முக்கியமான ஒரு காரியம் தான் இந்த இரவு நேரத்துல நாம் பார்க்க போகிறோம். So God wants us இந்த இரவு நேரத்துல just remember one thing. நீங்கள் அவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். You have to remain in me as I remain in you. ஆங்கிலத்துல அழகா இருக்கும். Abide in me and I abide in you. அப்ப அவருக்குள்ள நிலைத்திருக்கிறது எப்படி? நான் கர்த்தராகி இயேசுவோடு கூட ஆண்டவர் சொல்லுகிற இந்த ரகசியத்தை நான் அவரோடு கூட நிலைத்திருக்க முடியும்? அவர் சொல்லிட்டாரே, அவரு திராட்சை செடியா இருக்கிறாரு, நான் கொடியா இருக்கிறேனே. அப்போ தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, அவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் அவரோடு கூட உறவு கொள்ள வேண்டும். நாம் ஒருவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், நாம் அவளோடு கூட நேரத்தை செலவிட வைக்க முடியும். If you love somebody, you will always ensure that you will spend time with that person. சோ நாம் ஆண்டவராகிய இயேசுவை நேசிக்கிறோம், அவரோடு கூட நாம் நடக்க வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும், அவரோடு கூட உறவாட வேண்டும், அவரோடு கூட நான் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் we have to choose to spend time at Jesus. கர்த்தராகிய இயேசுவோடு கூட நேரத்தை செலவு பண்ண வேண்டும். அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு பெத்தனிக்கு போன மாத்திரத்துல அங்க மார்த்தா மாத்திரம் கர்த்தராகிய இயேசுவை வர வைக்கிறான். ஆண்டவரே நீங்க வாங்க, என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, நான் உங்களோடு கூட நேரத்தை செலவழிக்கணும்னு சொல்லி அவ ஆசைப்படுகிறா, வாஞ்சிக்கிறா. எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா பரபரப்பு உண்டானது. மார்த்தாளுடைய இருதயத்துக்குள்ள கவலை வந்துச்சு. நான் உங்களுக்கு எப்படி போஷிக்கிறது, நான் உங்களுக்கு எப்படி ஏதாச்சும் செய்து கொடுக்கறது, கர்த்தராகி இயேசுவை நான் கூப்பிட்டுட்டேனே, என்னுடைய வீட்டுல வந்து அவ உட்கார்ந்துட்டாரு, நான் என்ன செய்வது என்று அவளுக்கு ஒரே ஆங்ஸைட்டி உள்ள வந்துச்சு. பட் மேரி சோஸ் தி அதர் திங். கர்த்தராகிய இயேசு என் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, நான் அவருடைய பாதத்துல நான் அமர்ந்து இருக்க போகிறேன். So prayer becomes the vital for a believer. அப்போ நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா என்று சொல்லி அவரோடு கூட நிலைத்திருக்கிறது ஜெபம் மிக மிக முக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறது. நாம் திருச்சபைக்கு போலாம், நாம் வேதத்தை சுமந்து கொள்ளலாம், வேதத்தின்படி வசனத்தை மேல் வசனத்தை நாம கோட் பண்ணலாம். ஆனா மிக முக்கியமான ஒரு காரியம், நான் கர்த்தரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறேனா என்றுதான் ஒரு பெரிய கேள்வி. Am I walking in fellowship with God? அவரோடு கூட நிலைச்சு அவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறனா? உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க தேவனிடத்துல சொல்லவும், அவர் அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியம் நம்ம இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அனுபவத்தை தான் தேவன் கர்த்தராகி இயேசு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் திராட்சை செடி, நாம் வெறும் கொடிகள் தான். அவருக்குள்ள நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். எதற்கு? நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். God, Lord Jesus expects us to give fruits.
நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மரத்தை போல கர்த்தராகிய இயேசு நம்மை பார்த்தார்னா, நமக்குள்ள இருக்கிற கனிகளை பார்க்கிறார், எதிர்பார்ப்பார். பரிசுத்தாவியானுடைய கனிகள் இருக்கிறதா? என் மகனுக்குள்ள, என் மகளுக்குள்ள அன்பு இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? என்று கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறது போல, God will see, He expects that if there is fruits of the Holy Spirit in us. How does it happen? எப்படி நடக்குது அது? அவரோடு கூட நடக்கிற அனுபவத்துல, பரிசுத்தவான்கள் இந்த வேத புஸ்தகத்துல கர்த்தராகிய இயேசு கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஆதாம் தொடங்கி 7ஆம் தலைமுறை வரைக்கும் தேவனோடு கூட ஒருத்தரும் உறவு கொள்ளலாங்க. There is nobody on the earth who was diligently seeking after God. But God found somebody in Enoch. ஏனோக்கை பார்க்கிறாரு. ஏனோக்கு மாத்திரம் ஆசைப்படுறான், வாஞ்சிக்கிறான். யார் இந்த தேவன்? இந்த தேவன் எப்படியாப்பட்டவராய் இருப்பார்? அவரோடு கூட நான் எப்படி பேசுவது, எப்படி உறவு கொள்வது என்று சொல்லி அவன் சில நிமிஷம் தனித்திருந்தான். அவனுக்கு குடும்பம் இருந்தது, மகள்கள் இருந்தாங்க, மகன்கள் இருந்தது, குடும்ப பொறுப்புகள் இருந்தது. பட் he chose God. அவன் ஜெபத்தோடு கூட தேவனோடு கூட உறவுக்குள்ள வந்தான். A relationship becomes stronger and it's become more bonded when we spend more time. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில just ஆண்டவராகிய இயேசு பாருங்க, பரிசுத்தவான்களை பாருங்க, அவர்கள் எல்லோரும் தேவனோடு கூட பேசுவதற்கு ஒரே ஒரு கருவிதான், ஜெபத்தை என்று பயன்படுத்தி கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் he made sure that he was a man who prayed. அவர் மாம்சத்தோடு தான் இருந்தார், ரத்தத்தோடு தான் இருந்தார். The Bible records. அவர் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணாராம், ராத்திரியோடு கூட இரவு நேரத்துல கடந்து போகிறார், அதிகாலையில் எழுந்து தேவனை போய் சந்திக்கிறாராம். அப்போ அந்த உறவுக்குள்ள நாம் இருக்க பிடிக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது கூட he was still praying. அவரை பார்த்து சொல்லுவார், பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வதென்று என்னதென்று அறியாமல் செய்கிறார் என்று சொல்லும் பொழுது he sets an example for you and me. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவதிலே மிக முக்கியமாக நாம் பிரயாசப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Don't live an ordinary Christian life. Live a life of supernaturals. நீங்களும் நானும் தேவனை தேடுவதனால தேவனுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் ஒரு காரியத்தை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, நாம் தேவனை ஒவ்வொருவரும் தேடும் பொழுது தேவன் நமக்காய் செய்கிற அவர் வைத்திருக்கிற இந்த ஆச்சரியமான காரியங்களை நம்மை பிரமிக்க வைக்கும். Every time we decide to choose God and seek God, there are treasures that God has kept that no man can understand. அப்போ ஜெபம் வாழ்க்கை, ஜெபத்தோடு கூட வசனத்தை நாம் சேர்த்து கொள்ளணும். நீங்க கொலோசியர் இருக்கிற இந்த புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா சொல்லும், get deeply rooted in Christ. அவருக்குள்ள நீங்க வேர் கொள்ளணும். ஒரு மரத்தை பார்க்கும் பொழுது அநேக கனிகளை எப்படி கொடுக்க முடியும்? அதனுடைய வேரை பார்த்து சொல்லலாம், இந்த பூமிக்குள்ள ஆழமாய் கடந்து போயிருக்கிறதுப்பா. அப்போ நாம் கர்த்தரோடு கூட நடக்கிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் பிரதிபலித்து பார்க்க முடிய ஒரு விஷயம் என்னன்னா, நாம் தேவ சமாதானத்தால நாம் நிரப்பப்பட்டு இருப்போம், தேவ சந்தோஷத்தினால நாம் நிரப்பப்பட்டு இருப்போம். நமக்கு புத்திக்கு புரியாத ஒரு சமாதானம் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதுமே காத்து கொண்டே இருக்கும். Those are the life testimony that God will use through a child of God when that child chooses to walk with God.
அப்ப நீங்களும் நானும் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். To bear much fruit, you have to walk with the Lord. ஆண்டவராகிய இயேசு அழகாக சொல்லுவார், பா, என்னை அல்லாம இந்த பூமியில உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நம்முடைய படிப்பு கிடையாது, நம்முடைய திறமை கிடையாது, நம்முடைய செல்வாக்கு கிடையாது, நம்முடைய எதுவுமே கிடையாதுங்க. The more and more we depend upon God, the more and more God will do things through us and in us. God wants us. God wants us to yield fruits. அநேக காரியங்கள், அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம், நாம் பார்த்திருக்கிறோம். They all lived that example of bearing that fruit. நீங்க அப்போஸ்தலர் எடுக்க நடவடிக்கைகளை எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, the very best example is பரிசுத்த பவுலை குறித்து அவர் போகிற எல்லா இடத்திலும் கிறிஸ்துவின் நறுமணத்தை வீசி கொண்டு போனாராம். எப்படி முடிந்தது? அவங்க கல்லுனால அறிஞ்சாங்க. சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர் எத்தனையோ முறை யூதர்களால் கல்லெறிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனையோ விதமான பாடுகளுக்குள்ள கடந்து போயிருக்கிறாரு. எத்தனையோ விதமான கல்லெறில் கூட்டம். In midst of all those things, he chose to live a life with God. அப்போ நம்மனால முடியும். தேவன் அந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். மகனே, மகளே, நீ என்ன சூஸ் பண்ணுவியா? இல்ல உலகத்தில் இருக்கிற காரியத்தை நீ சூஸ் பண்ணுவியா? என்னை மேன்மைப்படுத்தி என்னோடு கூட நடக்க விரும்புவியா? இல்ல உலகத்தில் இருக்கிற காரியத்தோடு கூட நடக்க உன்னுடைய இறுதி ஆசைப்படுகிறதா? The great man Noah chose to walk with God. அநேக பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் தெரிந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு காரியம் அவங்களுடைய வாழ்க்கையில, நான் தேவனோடு கூட நடப்பேங்க, அவரோடு கூட நான் உறவாடுவேன், என் முதலாம் மணி நேரம் நான் தேவனோடு கூட அமர்ந்து அவரோடு கூட சம்பாஷிப்பேன், அவரோடு கூட பேசுவேன், அவரோடு கூட நடப்பேன் என்று சொல்லி அவங்க ஒப்பு கொடுக்கப்படினால தேவன் அவங்க வாழ்க்கையை எடுத்து அநேக விதத்துல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இந்த இரவு நேரத்துல just remember one thing. உங்களை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் தீவிரித்து கொண்டிருக்கிறார். Hallelujah. And just remember that God wants us to walk and abide in him so that we can do the glorious things in your life. நமக்கு சில நேரத்துல புரியாது. ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து ஜெபிக்கிறதுக்கு முடியாது. நம்முடைய பலவீனம்னு சொல்லலாம். அநேக காரியங்களை நம்ம தடைப்படுத்தலாம். But in midst of all those things, when you choose the first hour to God, God will do great and mighty things in your life. அமெரிக்கா தேசத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் ஐயாவுடைய சாட்சி தெரியும். அவர் 4 மணிக்கு விடிய காலையில எழுந்து முதலாம் மணி நேரத்தை முதலாவது தேவனுக்கு என்று செலவழிக்க வேண்டும் என்று தீர்மானித்த ஒரு மனுஷன். அவருடைய ஆட்சியின் காலத்துல ஒரு உண்மையாய் நடந்த ஒரு சாட்சி. அவரை பார்க்க வேண்டும் என்று அநேக பிசினஸ்மேன் வருவாங்களாம். ஆனா அவர் சொல்லுவார் அவருடைய அசிஸ்டன்ட், என் முதலாம் மணி நேரம் மாத்திரம் யாருக்கும் நீ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாதப்பா. டோன்ட் கிவ் மை ஃபர்ஸ்ட் ஹவர் டு எனிபடி. நான் தேவனோடு கூட செலவழிக்கிற ஒரு நேரமா இருக்கும். In midst of all those things, ஒரு பிசினஸ்மேன் சில நிமிஷங்கள் அந்த விடியகால மணி நேரம் தான் எனக்கு வேணும் என்று சொல்லி அந்த பர்சனல் அசிஸ்டன்ட பேசி அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. அந்த நாளில போய் ஆப்ரஹாம் லிங்கன் ஐயா போய் பார்க்கும் பொழுது அவரோட தனி அறையில
அவர் ஜெபிக்கிற ஒரு நேரமாய் அவர் முழங்காலிலே கொண்டு நின்று கொண்டிருந்தாராம். இட் shook that businessman. அந்த பிசினஸ்மேன் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டாராம். ஐயா, இந்த ஒரு பிரசிடென்ட்டும் பண்ணாததை நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்களே. அந்த நாட்களில பிகாஸ் ஆஃப் ஒன் மேன், ஆப்ரஹாம் லிங்கன் ஐயா மூலியமாக தான் அந்த தேசத்தினுடைய லாஸ் அண்ட் பாலிசிஸ் உருவானது. அப்போ தேவனை நாம் முதலாவது அவரை சந்திக்கும் பொழுது, அவரோடு கூட உறவு கொள்ளும் பொழுது, தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள மூலியமாக அவர் செய்கிற திட்ட நியமங்கள் என்றென்றைக்கும் மாறாது. இன்னைக்கும் அந்த லாஸ் அண்ட் பாலிசிஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கிறதை ஒருத்தரால் அழிக்க முடியல. பிகாஸ் காட் கேவ் தட் கைடன்ஸ் அண்ட் விஸ்டம் டு ஆப்ரஹாம் லிங்கன். இப்போ இன்னைக்கு நாம் அவரோடு கூட நடக்க வேண்டும். Let God give us that grace to walk with him. அவரோடு கூட நடக்குவோம். Let us get abided in him so that we can bear much fruit. அவருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மை மாற்றுவாராக. இந்த காலகட்டத்தில் தேவன் நம்மை வைத்திருப்பாரானால் ஒரே ஒரு நோக்கம் தான். There is only one thing. அவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் அவரை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று is searching for people. மனிதர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். Why don't we become those special people in God's heart? நாம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவரோடு கூட உறவாடி இந்த விசுவாச வாழ்க்கையை நாம் ஜெயசாலியாய் வாழ முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. I believe this word has been blessing to you. தொடர்ந்து கர்த்தரை தேடுங்க. ஒரு நாளும் கர்த்தரை தேடுறதுல சோர்ந்து போகாதீங்க. உண்மையாகவே கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற திட்டங்கள் பெரிதா இருக்க போகிறது. Let God and God alone be praised and ever forevermore.